ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் மென்டலி எஃபர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இதை பற்றியான ஒரு டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுள் போய்க்கிங்க. கூகுளில் மென்டலி அப்படிங்கிறத சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஹோம் பேஜ் வரும். அதில் மென்டலி ரெஃபரன்ஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு மெயினாக என்ன பர்பஸுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு ஆர்டிக்கல் எழுதுறோம், ரிசர்ச் ஆர்டிக்கல் எழுதுறோம், இல்லை ஒரு மேனஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை ரிவ்யூ ஆர்டிக்கல் கிரியேட் பண்ணுறோம், இல்லை தீசிஸ் எழுதுறோம் அப்படின்னா அதில் நம்ம லிட்ரேச்சர் சர்வே எடுத்திருப்போம். அதை வந்து நம்ம சைட் பண்ணணும். இல்லை ஏதோ ஒரு ரிசல்ட் அண்ட் டிஸ்கஷன் எழுதுறோம் அப்படின்னா அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வேறு ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதுக்காக நம்ம சைட்டேஷன்ஸ் கொடுப்போம். இந்த சைட்டேஷன் பண்ணுறத எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த மென்டலி சாஃப்ட்வேர். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு அக்கௌண்ட் நமக்கு தேவை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அது ஆட்டோமேட்டிக்காக எல்சிவியர் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல் பப்ளிஷருக்குள்ள வெப்சைட்டுக்கு போகும். இதில் நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த எல்சிவியரில் நீங்கள் ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா புதுசாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே அங்கே அதோட மெயில் ஐடி நீங்கள் புதுசாக யூஸ் பண்ண போகிற மெயில் ஐடியை இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். நேம், ஃபேமிலி நேம், பாஸ்வேர்ட் கொடுங்க. கொடுத்துட்டு பாஸ்வேர்டு டீட்டெயில்ஸ் வந்து பாஸ்வேர்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், ஒரு லோயர் கேஸ் இருக்கணும், ஒரு சிம்பிள் இருக்கணும். இது எல்லாத்தையும் கரெக்டாக பேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக கிரியேட் ஆகும். கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். உங்களுக்கு மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வரலாம். ஸோ வந்துச்சுன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஸோ அந்த ஆல்ரெடி வச்சிருக்கிற அக்கௌண்ட்டை ஜஸ்ட் நான் கிரியேட் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் அந்த ஹோம் பேஜ் எப்படி காமிக்குதுங்கிறத பார்ப்போம். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ சைன்இன் பண்ணிட்டேன். சைன்இன் பண்ணால் அந்த பேஜ் டேரெக்டாக இப்படி போயிடும். ஸோ அதில் நம்மளுக்கு மேலே சைன்இன் பண்ணி பேர் வந்துடும். தென் இங்கே நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க லைப்ரரி பார்க்கலாம். இல்லை புதுசாக நம்ம ஆர்டிகல் சர்ச் பண்ணால் இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். நம்ம இதை டேரெக்டாக இந்த ஹோம் பேஜ் ப்ரௌசர்லேயே வச்சு ரன் பண்ணுறது நம்மளுக்கு டைம் அதிகமாகும். ஸோ அதை விட பெட்டர் நம்ம இதை டவுன்லோட் பண்ணி நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வேரில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள், டவுன்லோட் மென்டலி ரெஃபரன்ஸ் மேனேஜ்மெண்ட்னு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா இட் வில் கோ டு தி அனதர் பேஜ். அது போனதுக்கப்புறம் அதிலே விண்டோஸ் 7 வருஷனுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் டவுன்லோட் நாட் ஃபார் விண்டோஸ்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டா இப்போ ஆட்டோமேட்டிக்காக மேலேக்கு டவுன்லோட் ஆகுது. ஓகே. ஸோ இந்த டவுன்லோட் ஆகி முடிஞ்ச உடனே அதை நம்ம ஜஸ்ட் நார்மலாக எப்பவும் இன்ஸ்டால் பண்ணுவோம்ல அது மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது தான். இன்ஸ்டால் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இந்த பேஜ் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு திருப்பி சைன்இன் பண்ண கேட்கும். இந்த ஆல்ரெடி இப்போ கிரியேட் பண்ணோம்ல அந்த மெயில் ஐடியை அதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சைன்இன் ஆகும். அதே பாஸ்வேர்ட் போடுங்க. கிரியேட் பண்ண யூசர் நேம், பாஸ்வேர்ட்ஸை அதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கொஞ்சம் தேவை. ஸோ சைன்இன் ஆகிடும். சைன்இன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இதோட ஹோம் பேஜ் நம்மளுக்கு வரும். அது நம்ம பப்ளிகேஷன்ஸ் ஏதாவது நம்ம ஆட் பண்ணி வச்சோம்னோம் அப்படின்னா அதை காமிக்கும். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எம்டியாக நம்மளுக்கு காமிக்கும். இப்போ இந்த பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். இதில் எப்படி ஆட் பண்ணலாம், எப்படி நம்ம ரெஃபரன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஆட் நியூ, இதிலே ஆட் நியூன்னு இருக்கும். இல்லை இம்போர்ட் ஃபைல்ஸ் ஃப்ரம் கம்ப்யூட்டர்னு ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு லிட்ரேச்சருக்காக சில ஜேர்னல் ஆர்டிகல்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை ஈஸியாக நம்ம பண்ணலாம். ஸோ இம்போர்ட் ஃபைல்ஸ் ஃப்ரம் கம்ப்யூட்டர். நான் இப்போ ஒரு ஃபைல் ஆர்டிக்கல் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபைல் ஆர்டிக்கலை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா அப்லோடிங் ஒன் ஃபைல் அப்படின்னு வந்துடும். இங்கே அப்லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே எனக்கு மேலே இங்கே காமிக்கும். ஸோ இட் வில் டேக் சம்டைம்ஸ் பிகாஸ் ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 MB இருக்குது. அந்த 2.5 MB ஃபைலும் அப்படியே ஃபுல்லாக நம்மளுக்கு அதில் அப்லோட் ஆகும். ஸோ அப்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அப்லோட் ஆகிட்டு ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அந்த பேர் வந்துடும். மேலேயே ஃபஸ்ட்டு நம்ம அப்போ அப்லோட் பண்ண ஆர்டிக்கல் இதுதான். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பேப்பரோட டீட்டெயில்ஸ் காமிக்கும். ஸோ ரிவ்யூ ஆன் ரெசிடியூல் ஸ்ட்ரெஸ் இன் செலக்டிவ் லேசர் மெல்டிங் எடிட்டிங் மேனுஃபேக்சரிங் ஆஃப் அலாய் பார்ட்ஸ் அப்படின்னு காமிக்குது. அதோட பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் நம்மளுக்கு. அதில் ஐஎஸ்எஸ் என்ன, டிஓஐ என்ன, யார் ஆத்தரு, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். இது நம்ம இதுலேயே நம்ம கூட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் இதில் ரீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரீடை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுலேயே நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை நம்மளால் படிக்கவும் முடியும். ஓகே. ஸோ படிச்சுட்டு அதுலேயே நம்ம வந்து ஹைலைட் பண்ணுற கூட இந்த ப்ராசஸ் கூட இந்த மென்டலி சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம பண்ண முடியும். ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஹைலைட்டரை பேஸ் பண்ணி கூட நம்ம இதில் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த ஓப்பன் ஆகிட்டு
ஸோ நம்மளுக்கு ஏதாவது வேர்டிங்ஸ் வேணும், நம்ம சைட் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னா அதை கூட நம்ம ஹைலைட் பண்ணுறதுனால ஹைலைட் பண்ணிக்கலாம். ஹைலைட் டெஸ்ட் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம பண்ணிக்கலாம். அதோட கலர் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஆப்ஷன். இதே செகண்ட் ஆப்ஷன் போகிறேன். இப்போ திருப்பி ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஹோம் பேஜ், அதாவது இந்த லைப்ரரி போகிறேன். லைப்ரரியில் திருப்பி ஆட் நியூ கொடுக்குறேன். இம்போர்ட் ஃபோல்டர்ஸ் ஃப்ரம் கம்ப்யூட்டர்னு இருக்குது. இதை வந்து நம்ம மொத்தமாக அப்லோட் பண்ணுறதுக்கு, அதாவது எனக்கு ஒரு 10 ரெஃபரன்ஸ் ஆர்டிகல்ஸ் இருக்குது, அதை மொத்தமாக அப்லோட் பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணுறதுக்கு இதை பண்ணலாம். அடுத்து மூணாவதாக இம்போர்ட் லைப்ரரி. இந்த இம்போர்ட் லைப்ரரி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைட்டேஷன் பண்ணுறப்பயே வந்து நம்மளுக்கு சைட்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து சைட் திஸ் ஆர்டிக்கல் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த மெத்தடில் வந்து நம்மளுக்கு வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கலாம். பிப் டெக்ஸா, என் நோட் ஃபைலா, இல்லை ஆர்ஜிஎஸ் ஃபைலா, வந்து வேரியஸ் ஃபைலாக அந்த பேப்பரோட டீட்டெயில்ஸை டவுன்லோட் பண்ணி அதை அப்லோட் பண்ணலாம். தென் ஆட் ரெஃபரன்ஸ் மேனுவல். இது ஈஸியஸ்ட் வே தான். ஆட் ரெஃபரன்ஸ் தான் ஈஸி. ஃபைல் இல்லை நம்மகிட்ட, பட் வெப்பேஜில் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு இது பண்ணிக்கலாம். ஸோ ஆட் ரெஃபரன்ஸ் மேனுவலி அப்படின்னு ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் மேனுவலாக நம்ம டைப் பண்ணலாம். ஸோ டைப் பண்ணுறதை விட இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த டிஓஐ, ஒரு பப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு டிஓஐ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போ அதுக்காக ஒரு குரோம்குள்ளே போகிறேன். ஜஸ்ட்டு ஏதோ ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து பண்ணுறேன் இப்போ. ஸோ மேனுஃபேக்சரிங் ஆஃப் சிமெண்ட் அப்படின்னு சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஆர்டிகல் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வெப்பேஜ் வேணும். ஸோ அதுக்காக நான் இதை வந்து கூகுள் ஸ்காலரில் நான் கிளிக் பண்ண போகிறேன். கூகுள் ஸ்காலரில் இந்த பேஜில் போட்டோன்னா an overview ஆஃப் சிமெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு வருது. ஸோ ஆப்டிமைசேஷன் ஆஃப் சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் வருது. இந்த ஆர்டிக்கல் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அதில் இந்த பேஜ்லேயே கீழே இருக்குது பாருங்கள், HTTPS DOI அப்படின்னு. இந்த நம்பர் அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட மென்லி சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அதில் போய்ட்டு இங்கே மேலே ஐடென்டிஃபையர்ஸ்னு இருக்குல்ல, அந்த டிஒஐ கேட்குதுல, அங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸில் எனக்கு ஃபில் ஆகிடும். ஸோ ஃபில் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் ஆட் என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் எனக்கு மேலே ஃபஸ்ட்டு இங்கே ஆட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம மென்லி ரெஃபரன்ஸ் மேனேஜரில் நம்மளோட ரிசர்ச் ஆர்டிகல்ஸ், நம்ம ரெஃபர் பண்ண போகிற ஆர்டிகல்ஸ் இப்படி தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நம்ம ஜஸ்ட்டு வேறு ஈஸியாக இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு திங் இதில் டூல்ஸ் போனோம் அப்படின்னா இன்ஸ்டால் மென்லி சைட் ஃபார் மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆப் ஸ்டோரில் போயிட்டு இந்த மென்லி அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் வரும். ஸோ அது வந்து ஃப்ரீ ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் தான் வரும். ஸோ அதை கெட் இட் நவ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா சைன்இன் பண்ண சொல்லும். மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் நம்ம சைன்இன் பண்ணி ஜஸ்ட்டு சைன்இன் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு, ஸோ நம்ம வந்து அதை சைன்இன் பண்ணிக்கிட்டோம், மைக்ரோசாஃப்ட்லேருந்து சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா சைன்இன் பண்ணதுக்கப்புறம் கெட் இட் நவ் கொடுக்கணும். கெட் இட் நவ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதில் ஓப்பன் இன் வேர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் வேர்டு கேட்கும். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ வேர்டு ஓப்பன் ஆகி அதுலேயே நம்மளுக்கு வந்து ஆட் இன் ஓப்பன் ஆகும். ஸோ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மேலே ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த ரெஃபரன்ஸில் லாஸ்ட்டு வரணும். ஸோ அதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுங்க. கொடுத்தோம்னா நமக்கு இங்கே மேலே மென்லி சைட் வந்துடும். ஸோ நம்ம இதுக்கப்புறம் நம்ம அந்த மென்லி எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறது இப்போ ஜஸ்ட் கிரியேட் ஸ்டார்டர் கொடுத்தோம்னா திருப்பி சைன்இன் கேட்கும். நம்ம ஆல்ரெடி சைன்இன் பண்ணாலும் திருப்பி நம்ம சைன்இன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் திருப்பி ஒரு தடவை சைன்இன் பண்ணிட்டோம் அப்படின்னா வேர்டில் திருப்பி நம்மளுக்கு வந்து சைன்இன் ஆகிடும். ஸோ வேர்டில் இங்கே சைன்இன் ஆகிடும். சைன்இன் ஆகி நம்மளோட ஆர்டிகல்ஸ் என்னென்ன இருக்கோ ரீசெண்டாக நம்ம அப்லோட் பண்ண ஆர்டிகல்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். பார்த்தீங்கன்னா வந்துருச்சா, இப்போ நம்ம ரீசெண்டாக ஆட் பண்ண ஆர்டிகல்ஸ் என்னவோ அதெல்லாம் ஆட் பண்ணி வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து இதை வந்து எப்படி இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஆர்டிகல்ஸ் எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து ஜஸ்ட் ஒரு வேர்டிங் சிஸ்டமாக சைட் பண்ணுறேன். திஸ் இஸ் மேனுஃபேக்சர்டு பை மீன்ஸ் ஆஃப், இந்த மாதிரி ஏதோ ஒரு வேர்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதை ரெஃபரன்ஸ் சைட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் ரெஃபரன்ஸ் போகிறேன். இந்த ரெஃபரன்ஸில் இந்த மென்லி சைட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லெட் பண்ணோன்னா இங்கே நம்மளுக்கு நம்ம ஆட் பண்ண ஆர்டிகல்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ அதை திருப்பி நான் இன்சர்ட் சைட்டேஷன் இருக்குல்ல, அந்த இன்சர்ட் சைட்டேஷனை கொடுத்தோம் அப்படின்னா
இங்கே அந்த நேம் வந்துடும், நக்கமுரா எட்டால் 1987 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ அடுத்து நான் வேற ஒரு ஆர்டிகல்ஸ் இருக்குது இஸ் ஃபைண்டட், சும்மா ஜஸ்ட் நான் ஒரு பேருக்காக நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்த ஆர்டிகல்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ஆர்டிகல்ஸையும் நான் வந்து இன்சர்ட் சைட்டேஷன் கொடுக்குறேன். ஸோ திரும்ப எனக்கு ஜஸ்ட் இன்னொரு சென்டென்ஸ் ஆகுது. ஸோ அங்கே திருப்பி நான் சைட்டேஷன் பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஆர்டிகல்ஸ் என்னவோ அந்த ஆர்டிகல்ஸை நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நான் கண்டினியூஸாக என்ன பண்ண முடியும், வெவ்வேறு ஆர்டிகல்ஸை மாற்றிக்கலாம். எந்தெந்த இதில் வேணுமோ நம்ம ஆர்டிகல்ஸை ஆட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இப்போ எனக்கு இந்த இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ணது இந்த ஃபார்மேட் எனக்கு வேண்டாம், இதை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு சைட்டேஷன் செட்டிங்ஸ் போங்க. அதில் ஆல்ரெடி அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் 7th எடிஷனோட ஃபார்மேட் இருக்கும். அதோட ப்ரிவியூ இப்படி இந்த ப்ரிவியூவில் இருக்கும். இதை மாற்றணும் அப்படின்னா இதில் சேஞ்ச் சைட்டேஷன் செல் போனால் இதை நம்மளுக்கு வேறு இதில் வரும். ஸ்ப்ரிங்கர் நம்பர் தான் எனக்கு வேணும் ரெஃபரன்ஸ் அப்படின்னா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படியே ஷார்டேட்ஸ் லெவலில் கொடுத்தீங்கன்னா நம்பரில் வந்துடும். 1 2 3 4 அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும். இது கீழே நம்மளுக்கு ரெஃபரன்ஸாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கேயே நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் எங்கே இன்சர்ட் பண்ணணுமோ, இப்போ எனக்கு ரெஃபரன்சஸ் அப்படின்னு வேணும் அப்படின்னா ரெஃபரன்சஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இங்கே மேலேயே இந்த 3 டாட் இருக்குல்ல, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இன்சர்ட் பிப்ளியோகிராஃப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா எங்கே உங்களுக்கு இன்சர்ட் ஆகும்னு கேட்கும். நம்ம எப்போ கர்சர் வச்சுருக்கோமோ அங்கேயும் கர்சர் ஆகிடும். ஜஸ்ட் கண்டினியூ கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா நான் இந்த ஆர்டிக்கலில் நான் பப்ளிகேஷனில் பண்ணியிருக்க ரெஃபரன்ஸ் 4 ரெஃபரன்ஸ் எது அப்படிங்கிறது உங்களுக்கு கீழே வந்துடும். ஸோ ஈஸியாக நம்ம ரெஃபரன்ஸை இதில் லிங்க் பண்ணிடலாம். ரிசர்ச் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு, அதாவது ரிவ்யூ ஆர்டிக்கல் எழுதுகிறவங்களுக்கு, இல்லை ரிசர்ச் ஆர்டிக்கல் எழுதுகிறவங்களுக்கு, தீசிஸ் எழுதுகிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பாருங்கள், கண்டிப்பாக இது யூஸாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.